உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து காலையில் ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதனால் கிராமங்களில் காலை நேரங்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இது கிளியரன்ஸாக தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுக்கிறேன், அவ்வளோதான். இப்போ காலையில் ஜனவரி மாதம் எப்போவுமே பனி படர்ந்துருக்கும். பனி மூடங்களில் வந்து நீங்கள் நிறையா சினிமாக்களில் பார்த்துருப்பீங்க, வேறு சில இடங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. முதல்லலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனால் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த வருடம் இந்த இன்னும் ஒரு 4-5 வருடங்களாகவே பார்த்திங்கன்னா பனிப்படர்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சூரியன் அப்படியே இப்போ தான் வெளியே வந்துட்டுருக்காரு. சுற்றி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாகவே வந்து வயல்வெளிகள் தான். இது ஒரு சில பகுதிகள் வந்து நேற்றுக்கே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் எடுத்து போட்டிருக்கிறேன். இருந்தாலும் இன்றைக்கி வந்து இது மாதிரி எடுத்து போடணும் அப்படின்னு தோணுச்சு. நேற்றுக்கு சாயங்காலம் வந்து பார்க்கும்போது சரி காலையில் எடுத்து போடுவோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் காலையில் எடுக்கிறேன். காலையில் உணவு தேடி இந்த கொக்குகள்லாம் வந்து உணவு தேடிட்டு பாருங்கள். கொக்குகளில் 2 வகையாக இருக்குது. கருப்பு கலரில் ஒரு கொக்கு மாதிரியே இருக்குது, ஆனால் அது கருப்பு கலரில் இருக்குது. உங்களுக்கு கேமராவில் தெரியுதா என்னன்னு தெரியல, ஏன்னா தூரத்தில் மேய்ஞ்சிட்டு இருக்கிறதுனால கேமராவில் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. நான் கிட்டத்தட்ட ஒரு அரை பர்லாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தூரத்துலேருந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் அவ்வளோவா கிளியரன்ஸ் கிடைக்குதா என்னன்னு தெரியல, இருந்தாலும் பாருங்கள். ஓகேங்களா? இது வயல்வெளிகள், ஃபுல்லாகவே வயல்வெளிகள். அந்த பக்கம் கிராமம் இருக்குது, இந்த பக்கம் வீடுகள் இருக்குது. இந்த பக்கம் ஒரு கிராமம். எப்படியே போனீங்கன்னா ஒரு சின்ன சிட்டி இருக்குது. இது ஃபுல்லாகவே கிராமம். அப்படியே வாங்க. நம்ம மொட்டை மாடியில் ஒரு தோட்டம் பயிர் பண்ணியிருக்கிறோம். இது பாருங்கள், நம்மளுடைய மொட்டை மாடி தோட்டத்தினுடைய பயிர். இதில் என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், வெங்காயம் போட்டிருக்குது, சின்ன வெங்காயம். அதுக்கப்புறம் பூசணி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து என்ன சொல்கிறது, வெந்தய செடி. இது வந்து கொண்டக்கடலை, அதாவது மூக்கு கடலை, கொண்டக்கடலை, சுண்டக்கடலைன்னு சொல்லுவீங்கள்ல, அந்த கடலை. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது பூசணி செடி எல்லாருக்குமே தெரியும். இது வந்து மல்லித்தலை. நேற்றுக்கு கடையில் மல்லித்தலை வாங்கிட்டு அதை கட் பண்ணேன், வேர் இருந்துச்சு. சரி நட்டு வைப்போமா அப்படின்னு சொல்லிட்டு மல்லித்தலை வேரை நட்டு வச்சுருக்கிறேன். அநேகமாக அது பொழைச்சிரும்னு நினைக்கிறேன். அது பொழைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நிறைய போட்டிருக்கிறேன், அதெல்லாம் வந்து இன்னும் வெளியே வரல. வந்துச்சுன்னா பார்ப்போம், வரலைன்னா என்ன செய்கிறது அப்படிங்கிற அடுத்து யோசிப்போம். இது ஒரு முயற்சி, சும்மா ஒரு இப்போ ஆய்வுகள்லாம் பண்ணும்போது எப்படி இந்த மாதிரி தான் முதல்ல ஆய்வுகள் பண்ணி பார்ப்பாங்க. பெரிய பெரிய கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி ஆய்வு பண்ணுறவன் ஒரு வகை. இந்த மாதிரி சின்ன ஒரு டப்பா, பிளாஸ்டிக் டப்பா இது. இதில் குப்பைகள், மண்ணுகள் எல்லாம் கலந்து ஒரு கலவை போட்டு அதில் வந்து நம்ம இந்த வேலையை செஞ்சுருக்கோம். நாம் ஒரு விவசாயி மகன் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் எங்கள் ஊரில் எப்படி விவசாயம் பண்ணுறது, எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத மையமாக வச்சு இந்த வேலையை நான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே ஊரை விட்டு ஓடி போயிட்டேன். அதனால் வந்து ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு வச்சுங்களேன். முழுசாக தெரியாட்டிலும் ஓரளவுக்கு தெரியும். அதை வச்சு தான் என்னுடைய இதை செஞ்சுருக்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே உறவுகளே, இன்றைய நம்மளுடைய தகவல்கள் இதுதான். அடுத்த தகவலை நாளைக்கு பார்ப்போம். இந்த பனி படர்ந்த கிராமத்தினுடைய நிகழ்வுகளை ருசிங்க. உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க. அப்புறம் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. உங்கள் இஷ்டம்தான், நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், ஓகேவா? நல்ல விஷயங்களை 4 பேருக்கு பகிருங்க, சந்தோஷமாக இருங்க. மாட்டுப் பொங்கல் வாழ்த்துக்கள். ஓகே உறவுகளே, நன்றி, வணக்கம்.